Hi hello friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான். மீன் குழம்பு எப்பவுமே இன்னைக்கு சாப்பிடுறதை விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப ருசியா இருக்கும். அதுவும் நம்ம மண்பானையில மீன் குழம்பு வைக்கிறப்போ ரொம்பவே ருசியா இருக்கும். கண்டிப்பா இதே மெத்தட்ல உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை அழுத்திருங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறது சங்கரா மீன். சங்கரா மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு கட்டை பூண்டை அது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு 2 மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் மண் பாத்திரம் வச்சுருக்கேன். உங்ககிட்ட இருக்க கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம் கூடவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொரிஞ்சு வர சமயத்தில் நம்ம கொரப்பாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு விழுதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு நல்லா தகன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம். நம்ம அரைச்ச வெங்காயம் பூண்டு மசாலா எல்லாமே இந்த எண்ணெயில் வதங்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் விழுது நல்லா வதங்கி வந்துருச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அந்த தக்காளி விழுதை நீங்கள் சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வதக்கி கொடுங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலா பொருள் எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இது கூட பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு புளியும் ஒரு காரணம். நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்க புளி லைட்டாக இனிப்பு சுவையில் இருந்தது அப்படின்னா குழம்பு ரொம்பவே நல்லா சுவையாக இருக்கும். புளி சேர்த்ததுக்கப்புறம் உங்கள் குழம்போட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தேவையான கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு மூடி வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கொதிக்க விடும்போது நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு அப்படியே வெளியில் லேயர் மாதிரி வந்துடும். இதுதான் கரெக்டான பதம். நம்ம மசாலாவோட புளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இந்த சமயத்தில் தான் நம்ம மீனை சேர்க்கணும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கொதிக்க விட வேணாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர்றப்போ நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இப்படி செய்யும்போது திருப்பியும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். உள்ளே இருக்க மீனும் நல்லா வெந்துடும். மீனோட எசன்ஸ் எல்லாமே அப்படியே உள்ள குழம்புக்குள்ளே இறங்கிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். அந்த எண்ணெய் எல்லாமே லேயர் மாதிரி அப்படியே மேலே வந்துடும். மீன் குழம்பு இது மாதிரி தகன்னு இப்படி தான் இருக்கணும். மீன் குழம்பு தேன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த மீன் குழம்பு ரெசிபி நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.